ரொம்ப சோகமான தருணத்தில் உள்ளாரே இருக்கிறேங்க. ஏன்னா இன்றைக்கி தளபதி மூவி நேற்று ரிலீஸ் ஆக வேண்டியது இன்றைக்கி டேட்டாக சொல்லிடுவாங்கன்னு நினச்சிருந்தா ஜனவரி 21க்கு மேலான்னு தள்ளி வச்சுட்டாங்க. இது உள்ள அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் தலையீடு இல்லையோ நினச்சா நான் கண்டிப்பாக பொலிட்டிக்கல் தலையீடு 100% இருக்குது. இன்னும் மற்ற மூவிக்கெல்லாம் இலவசமாக டிக்கெட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ப்ரீமியம் டிக்கெட்டில் வந்து வெறும் 4 பேர் 6 பேர் புக் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரீமியம் டிக்கெட்டு இலவசமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியாவது அந்த படத்தை பாருங்கள், படம் ப்ரொமோஷன் ஆகிடணும், படத்தை நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. என்ன படம் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் தளபதி மூவி ரிலீஸே ஆகக்கூடாத ரேஞ்சில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு ரிலீஸ் ஆகக்கூடாது, மக்களெல்லாம் அந்த மைண்ட் செட்லேருந்து வெளில வந்துடணும், படம் பார்க்கணும், செலிப்ரேஷன் மூலம் வெளியில் வந்து டே டு டே லைஃப் போவாங்க பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு, அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணால் அவன் வேலையை தான் பார்க்கணும்னு நினைப்பானே தவிர இது வரைக்கும் பொங்கலுக்கு செலவாயிருக்கும், அதை கட்டணும்னு நினச்சிட்டு ஓடிட்டு இருப்பானுங்களே தவிர படம் பார்க்குற மைண்ட் செட் வராது. அப்போது ஓரளவுக்கு படத்தோட மேக்ஸிமம் அடி வாங்கும், பட்ஜெட் ரீதியாகவோ வசூல் ரீதியாக விமர்சன ரீதியாக அடி வாங்கும் அப்படின்னு தான் தெளிவாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வந்து நேற்று சொல்லிடுச்சு. ஒருத்தர் நீதிபதி இருக்கிற அமைப்பு வந்து தீர்ப்பு சொல்லிடுச்சு. இப்போ அதை உடனே மேல்முறையீடு அடுத்த 2 மணிக்கே நேற்று மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா, இல்லை இந்த தீர்ப்பு எங்களுக்கு ஒத்து வரல, அதை தடை பண்ணிவிட்டு நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்ட்டு. எதுக்கு மறுபரிசீலனை பண்ணிட்டு உடனே அப்ளை பண்ணேன்னு சொன்னதுக்கு, இல்லை எங்களுக்கு வந்து இந்த தீர்ப்பு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அதை பார்த்து தீர்ப்பு வழங்க போதுமா சொல்லியிருக்காங்க. அது 21ஆம் தேதி ஜனவரி 21ஆம் தேதிக்கு மேலே தான் அது தீர்ப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பு சொல்லி அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம போய் படத்தை பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் அதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு பொங்கல் செலிப்ரேஷன்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் வேலையை பார்த்தா நல்லது. லீவுனாலா ஓகே, சாப்பிட்டு அவங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி தளபதி நினைச்ச படங்களை ரிலீஸ் பண்ணுறாங்களாமா பொங்கலுக்கு, சில தேட்டருங்களை தயவு செஞ்சு போய் பாருங்கள். See you.